Okay, geometry. Geometry means measurement of earth. Geometry means measurement of the earth. It includes the study of the properties of shapes and its measure. In ancient days, geometry was developed for the practical purpose of construction, surveying and various crafts. இப்ப எதுக்கு ஜியோமெட்ரி கண்டுபிடிச்சாங்க ஏன்சியன் டேஸ்ல? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு, நம்ம வீடு கட்டுறோம் இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு, சர்வேயிங்க்கு, அப்புறம் வேரியஸ் கிராஃப்ட் மெட்டீரியல் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுல எல்லாமே நம்ம ஜியோமெட்ரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நமக்கு தெரியாமலே. நேச்சர் evolves out of simple geometrical shapes, patterns from tiny atoms to huge galaxies. Galaxiesனா என்னது? காமெட்ஸ்ல இருக்கு இல்லையா, அதான் என்னது? Galaxies. The objects that you see in your environment have an impact of geometrical ideas. An appealing appearance of houses and buildings are made possible by geometrical thinking. Vehicles like a cycle, car, bus are designed using geometrical concepts. நம்ம யூஸ் பண்ற சைக்கிள், கார் எல்லாமே என்னது? ஜியோமெட்ரிக்கல் கான்செப்ட்ஸ் வச்சுதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற டாய்ஸ் and tools like pencil, scale and book that you use give rise to the geometrical ideas and shapes. அதுக்கப்புறம் டெய்லி டே டு டே லைஃப்லயும் நம்ம ஜியோமெட்ரிக்கல் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். மேத்தமெட்டிக்கல்ஸ் அலைவ்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஹெக்ஸகன் இன் ஹனிகாம்ப். நெக்ஸ்ட் ஆர்ட் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ். நம்ம திருமலை நாயக்கர் மஹால்லையும் மீனாட்சி அம்மன் டெம்பிள்லையும் நம் கோபுரத்துல இருக்கிற வரைபடங்கள்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கிள், ஸ்கொயர், அந்த பேட்டர்ன்ஸ் வச்சுதானே டிரா பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே என்னது? ஜியோமெட்ரிஸ் தான். ஜியோமெட்ரி மாஸ்டர் பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரி, ஹவு டு டெவலப் ஜியோமெட்ரி. ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளி, பாயிண்ட்னா என்னது? ஒரு பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரியிலே வரும். நெக்ஸ்ட் லைன்ஸ் அண்ட் லைன் செக்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைபிங் லைன்ஸ் எப்படினாலும் நம்ம ஹவு கேன் வி டிரா லைன்ஸ்? சும்மா ஒரு கோடு போட்டாலே அது நம்ம லைன்ஸ்னு சொல்றோம். லைன் கேன் பி ஸ்லாண்டிங் ஆர் ஸ்ட்ரைட் லைன் ஆர் எப்படி லைன்ஸ் இருக்கலாம்? லைன் கேன் பி லாங், சின்ன லைனா இருக்கலாம், இல்ல பெரிய லைனா இருக்கலாம், அல்லது ஸ்லாண்டிங்கா இருக்கலாம், வெர்டிகலா இருக்கலாம். whether it is a standing line or a sleeping line, slanting line, vertical line, any direction. எந்த லைன்ல எந்த டைரக்ஷன்ல இருந்தாலுமே அதை நம்ம என்ன சொல்றோம்? லைன்ஸ்னு தானே சொல்றோம். yes, if a line is rotational in any direction, it remains to be a line. So given below are the lines in different positions. இப்ப இந்த ஃபிகர் 4.3ல பாருங்க, லைன்ஸ் ஸ்லாண்டிங் லைன்ஸா இருக்கு, இல்ல பெர்பெண்டிகுலர் லைனா இருக்கு, இல்லனா ஸ்லீப்பிங் லைனா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிகர் 4.4ல பாத்தீங்கன்னா that lines are not straight லைனா இல்ல, ஆனா அதுக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம்? curved lines are used to draw. எதுக்கு curved lines யூஸ் பண்றோம்? சர்க்கிள் டிரா பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆர்க் வெட்டுறதுக்கு நம்ம இந்த curved lines யூஸ் ஆகுது. ஓவல் ஷேப்புக்கு, வேற எந்த ஷேப்ஸ்க்கு curved lines யூஸ் பண்றோம்? cylindrical shapes. Okay, these are curved lines are used for these purpose. If the length of a line is ignored, then it can be extended in both the directions without ending. Given below, a line through 2 points A and B is written as AB bar அப்படினு கொடுத்திருக்காங்க பாரு, RPA. Also it is denoted by a letter L. இப்ப எப்படி நமக்கு எல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கோமோ அதே மாதிரி நம்ம லைனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேமை தான் நம்ம எப்பயுமே ஒரு லைனுக்கு நேம் கொடுக்கறப்ப எல்னு வச்சுக்கிருவோம், சரியா? அல்லது ஏபின்னு வச்சுக்கிருவோம். A line has two endpoints. A line has 2 points A and B, சரியா? A and B மேல ஒரு கோடு போட்டுட்டாங்க பாரு, அதுக்கு பேர் தான் லைன்னு சொல்றோம். இப்ப லைன் செக்மெண்ட். What is the difference between lines and the line segment? லைன்னா both sides you can extend, சரியா? லைன்னா
ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போலாம். அதுக்கு பேர் லைன். லைன் செக்மெண்ட்னா அந்த லைன்ல இருந்து ஒரே ஒரு பார்ட்டை தான் நம்ம லைன் செக்மெண்ட். ஒரே பெரிய லைன்ல இருந்து ஒரு குட்டி பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு பேரு தான் லைன் செக்மெண்ட்னு சொல்றோம். லைன் செக்மெண்ட் இஸ் a small part of a line. லைன் செக்மெண்ட் AB அப்படின்னு சொல்லுவோம். See the next slide. What do we call a line that is short and ends on both sides? இப்ப லைன் செக்மெண்ட்டுக்கு end points இருக்கு. Whereas line has no end points. லைனுக்கு end points கிடையாது. We can extend both the sides. இந்த பக்கமும் நமக்கு தேவையான அளவு extend பண்ணிக்கலாம். அந்த சைடும் left side and either side you can extend. So line has no end points, whereas line segment has two end points. End points இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு line segment. செக்மெண்ட்னா என்னது? அதுல இருந்து ஒரு பார்ட்டை பிரிச்சாச்சு. லைன்ல இருந்து ஒரு பார்ட்டை பிரிச்சதுக்கு பேரு லைன் செக்மெண்ட்னு சொல்றோம். லைன்னா வேற வெறுமன லைன் தான். லைனுக்கு எண்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ லைன் செக்மெண்ட் ஹேஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் A and B அப்படின்னு சொல்றோம். ஓகே, தட் இஸ் த டிஃபரன்ஸ். த மெயின் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் லைனும் லைன் செக்மெண்ட்டும் வேற வேற. லைனுக்கு எண்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது, லைன் செக்மெண்ட்க்கு எண்ட் பாயிண்ட் இருக்கு. சரியா? அந்த டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லைனுக்கு நம்ம எல்னு நேம் கொடுப்போம். லைன் செக்மெண்ட்டுக்கு ரெண்டு பாயிண்ட் மாதிரி AB, PQ அண்ட் CD இந்த மாதிரி லைன் செக்மெண்ட்டுக்கு நேம் கொடுப்போம். அதுவும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் கொடுப்போம். We usually use capital letters to denote the endpoints of line segments. A line segment is denoted by AB bar. What can we do with the line segment? We can measure its length. இப்போ லைன் செக்மெண்ட் ஏன் இப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம லைன் செக்மெண்ட் மெஷர் பண்ணலாம். ஆனா லைன் வந்து மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு எண்ட் பாயிண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதனால லைனை வந்து யூ கேன் மெஷர் இட், whether it is a 1 centimeter or a 10 centimeter or a 5 centimeter. Okay, 1 centimeter, 2 centimeter, 3 centimeter டிரா பண்ணிருக்காங்க பாரு AB. What about a line segment of length 17 centimeter or 20 centimeter? இப்ப லைன் செக்மெண்ட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போலாம். நமக்கு ஸ்கேல் வந்து மெஷர் பண்ற அளவுக்கு நம்ம லைன் செக்மெண்ட் டிரா பண்ணலாம். ஆனா லைன் வந்து எண்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது இல்லையா? இப்ப லைனுக்கும் லைன் செக்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட், ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் எ லைன் செக்மெண்ட். எப்படி லைன் செக்மெண்ட் டிரா பண்ணுவோம்? சும்மா ஒரு கோடு போட்டோம்னா அது லைன் செக்மெண்ட் ஆயிருமா? எப்படி டிரா பண்ணுவோம்? யூசிங் த ரூலர் அண்ட் த பென்சில். வாட் யூ மீன் பை ரூலர்? ஸ்கேல தான் நம்ம இங்க ஜியோமெட்ரிக்கல் டர்ம்ஸ்ல ரூலர்னு சொல்றோம். லெட் அஸ் மெஷர் த லைன் செக்மெண்ட்ஸ் யூசிங் த ரூலர். இப்ப நம்ம ஜியோமெட்ரி படிக்கிறப்ப அதனுடைய டூல்ஸ் வச்சுதான் வந்து மெஷர் பண்ணணும். ஜியோமெட்ரிக்கல் டூல்ஸ் என்னென்ன இருக்கு? காம்பஸ், ஸ்கேல், ரூலர், பென்சில், செட் ஸ்கொயர், ப்ரொட்ராக்டர், அதெல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஜியோமெட்ரி வரையணும். எதுனாலும் பென்சில் வந்து ஷார்ப்பா வச்சுக்கணும். எப்பயுமே ஜியோமெட்ரிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் வரையணும். நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லயோ டூல்ஸ் இல்லாமலோ வந்து டிரா பண்ணக்கூடாது. தட் இஸ் அ பிளண்டர் மிஸ்டேக். ஸோ we have to use the proper ruler, that is scale and the pencil. First எப்படி மெஷர் பண்றதுன்னு கத்துக்கலாம். எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஆல்ரெடி we know, நம்ம சின்ன கிளாஸ்லயே வந்து லைன் செக்மெண்ட்லாம் டிரா பண்ணிருப்போம். யூஸ்வலா வந்து மேம் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்கேல் அண்ட் பென்சில் டிரா எ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்பெல்லாம் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணிருப்போம். இப்ப வந்து எப்படி மெஷர் பண்றதுன்னு கத்துக்குருவோம். இப்ப ஸ்கேல்ல வந்து 0 பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதுதான் உன்னுடைய எண்ட் பாயிண்ட். அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் வந்து 4.4 சென்டிமீட்டர். இப்ப 4 சென்டிமீட்டர் எங்க முடியும்? 4 எந்த இடத்துல பெரிய லைனா இருக்கோ அதான் 4 சென்டிமீட்டர், அந்த இடத்துல முடியும். அங்க இருந்து 4 ஸ்மால் லைன்ஸ் கவுண்ட் பண்ணினா அதுதான் உனக்கு 4.4 சென்டிமீட்டர். இப்ப ஸ்கேல் வந்து நல்லா அதுல லைன்ல பிக்ஸ் ஆகணும். எண்ட் பாயிண்ட் 0ல இருந்து கரெக்டா உன்னுடைய எண்ட் பாயிண்ட் 0ல இருக்கணும். இந்த எண்ட் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டா மெஷர் பண்ணி அந்த மெஷர்மெண்டா 4.4 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் இன்னொரு லைனை பாருங்க. எண்ட் பாயிண்ட் 0ல வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் finishing point எங்க இருக்கு? 3ல இருக்கு. So the second line is 3 centimeter. So like this you can measure 7 centimeter and
5.5 சென்டிமீட்டர். இப்ப மெஷரிங் ஒரு லைனை எப்படி மெஷர் பண்றதுன்னு கத்துக்கிட்டோம். இப்ப என்ன செய்யறோம்னா நம்ம எப்படி டிரா பண்றது, ஹவு டு டிரா எ லைன் செக்மெண்ட். வெறுமனே ஃப்ரீ ஹேண்ட்ல வரைகிறது கிடையாது. இந்த ஜியோமெட்ரி எப்படி டிரா பண்ணணும்னு ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க. Write with the help of the ruler and a compass, draw a line segment PQ is equal to 5.5 centimeter. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, காம்பஸ் யூஸ் பண்ணி பென்சில் ஷார்ப்பா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் டிரா பண்ணணும். என்ன செய்யணும், with the help of a ruler and a compass சொல்லியிருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் draw a line L and mark a point P and on it as shown in the figure. Draw a line L. ஃபர்ஸ்ட் ஒரு லைன் டிரா பண்ணிக்கோ. அந்த லைனை எல்லுன்னு நேம் கொடுத்துக்கோ, பாயிண்ட் பின்னு வச்சுக்கோ. பாயிண்ட் பின்னு வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்ல ஸ்டெப் 3 பாரு. ஸ்டெப் 3ல என்ன சொல்றாங்க, காம்பஸ் எடுத்து ஸ்கேல்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 5.5 இருக்காப்ல. உன்னுடைய பாயிண்டர், காம்பஸ் பாயிண்டர் வந்து 0ல இருக்கணும், பென்சில் வந்து 5.5ல இருக்கணும். மெஷர் பண்ணிக்கிட்டு அந்த காம்பஸை அப்படியே எடுத்து உன்னுடைய லைன்ல வைக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி டிரா பண்ணி வச்சிருக்கோம் பாரு, அந்த லைன்ல அந்த பாயிண்டர் பீல வைக்கணும், காம்பஸ் பாயிண்டர் பீல வைக்கணும். பென்சில் பாயிண்டர் வந்து லைட்டா ஒரு குட்டி டாட் மாதிரி வைக்கணும். அதுதான் உன்னுடைய கியூன்னு வச்சுக்கணும். அப்ப PQ is the required line segment 5.5 centimeter. PQ is required line segment 5.5 centimeter. That's all. Then இப்ப நம்ம எப்படி லைன் செக்மெண்ட் டிரா பண்றதுன்னு கத்துக்கிட்டாச்சு. கன்ஸ்ட்ரக்டிங் த லைன் செக்மெண்ட், நாட் ஜஸ்ட் டிராயிங். திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட், இப்ப சிங்கிள் லைன்னா என்னன்னு பார்த்தாச்சு, லைன் செக்மெண்ட் டிரா பண்ணியாச்சு. இப்ப 2 லைன்ஸ். இப்ப 2 லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? இப்ப 2 லைன் வந்து கிராஸ் ஆகுது, இல்லைன்னா நேரா நேரா இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா, now let us get back to 2 lines, lines that go on forever on either side without meeting each other. That is, we have a constant distance in between, are called parallel lines. இப்போ வந்து 2 lines வந்து end ஆகாம both sides போய்கிட்டே இருக்கு. லைன்ஸ் தான் பேசுறோம், not a line segment. ஓகே, 2 lines, first லைனுக்கு L1, second line L2. 2 lines இப்படி ஜாயின் ஆகாம போய்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த லைன்ஸுக்கு பேர் என்ன சொல்றோம்? parallel lines. இந்த 2 லைன்ஸுக்கு இடையில கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு. கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஒரு இடத்துல 5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இன்னொரு இடத்துல மெஷர் பண்ணும் போதும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். கொஞ்ச தூரம் கழிச்சு இன்னொரு இடத்துல மெஷர் பண்ணும்போது அங்கேயும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ஒரு இடத்துல 5, ஒரு இடத்துல 2, ஒரு இடத்துல 3. தட் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் நாட் அ பேரலல் லைன். இப்போ கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இருந்தாதான் அந்த 2 லைன்ஸுக்கு பேரு நம்ம பேரலல் லைன் சொல்லி சொல்றோம். இட்ஸ் எக்ஸாக்ட். நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ட்ரெயின் ட்ராக், அது வந்து எப்பயுமே கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்லயே போகும். நீ கவனிச்சீங்கன்னா தெரியும். ஸோ parallel lines never touch each other and the constant distance is equal. Okay, constant distance எல்லா இடத்துலயுமே சேமா இருக்கும். They have a constant distance in between. That is called a parallel lines. இப்ப 2 லைன்ஸ் வந்து மீட் ஆகல, கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு parallel lines சொல்லிட்டோம். நெக்ஸ்ட், 2 லைன்ஸ் வந்து மீட் ஆகலைன்னா என்ன செய்யும்? ஒரு இடத்துல 2 லைன்ஸ் வந்து மீட் ஆகாம போச்சுன்னா parallel lines. சம் மீட் ஆயிருச்சுன்னா அதுக்கு பேரு இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்டிங் லைன்ஸ் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். இன்டர்செக்ட் மீன்ஸ் தட் இஸ் மீட். ஒரு இடத்துல மீட் ஆகுது, அந்த மீட் ஆகுற பேருக்கு தான் ஓன்னு சொல்றோம். மீட்டிங் பாயிண்ட் இஸ் கால்ட் O. The here L1 and L2 are 2 intersecting lines intersect at the point P. Intersecting at the point O. Sorry. Next, race. What do you mean by race? For race na enadhu lines, line segments padichachi. Race. What about the lines that have end point one side but proceed indefinitely? Sorry, indefinitely on the other side. Indefinitely na enadhu? அதுக்கு முடிவே கிடையாது, இன்டெஃபினிட்டா போய்கிட்டே இருக்கு.
we call them as rays. They are denoted by AB bar, PQ bar, MN bar, etc. The fixed endpoint of a ray is called the starting point. இப்போ ரேனா என்ன சொல்றோம், ரேக்கு வந்து ஒரு பக்கம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, இன்னொரு பக்கம் எண்ட் பாயிண்ட் கிடையாது. அது இன்டெஃபினிட்டா போய்கிட்டே ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதுக்கு எண்ட் பாயிண்ட் கிடையாது. அதுக்கு பேர் தான் என்னது, ரேன்னு சொல்றோம். இப்ப ரெண்டு ரேஸ், டூ ரேஸ் அப்படின்னா என்னது, வித் டூ ரேஸ் we have more to learn. they can be parallel or intersecting. எப்படி லைன்ஸுக்கு சொன்னோமோ அதே மாதிரி parallel ரேஸும் இருக்கு, intersectingம் இருக்கு. டூ ரேஸ் may have the same starting point அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப ரேஸ்னா என்ன சொன்னோம், what do you mean by race? A ray has a starting point and no end point. It proceeds indefinitely. Next, see the notes. A line has no end points, whereas a line segment has end points. A line has no end points, whereas a line segment has end points. We can measure the length of the line segment. Yes, we can measure the length of the line segment. So, what we have learned today, what do you mean by geometry and describing lines, line segment, construction of a line segment, how to draw a line segment, two lines, and rays, two rays, difference between line and a line segment.